எவ்வளவு அழகா இருக்கான்னு பாருங்களேன். யார் பெத்த குழந்தையோ. வாடா செல்லம். ஏங்க, இது தவமிருந்து பெத்த குழந்தையா இல்ல தவறான வழியில பிறந்த குழந்தையான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த துர்கை அம்மன் தான் இந்த குழந்தைய நம்ம கிட்ட கொடுத்திருக்கா. இனிமே இவதான் என்னோட துர்கை அம்மா. துர்கா செல்லம். துர்கா, என்னம்மா? உன் ஃப்ரெண்ட் வந்திருக்காமா? இதோ வரேம்மா. ஏன் இவ்வளவு லேட்டு? ஐயோ, உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ற தெரியுமா? சாரிடி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடி. சரி வா போலாம். நான் என் பர்த்டே ட்ரெஸ் தான் போட போறேன். என்னடி இவ? அவ அப்படிதான்டி, எப்ப பார்த்தாலும் சாமி சாமின்னு இருப்பா. சரி நம்ம போலாம் வா. என் கூட ஸ்போர்ட்ஸ் வர விஷயம் யார் யார்கிட்டலாம் சொல்லியிருக்கீங்க? எங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லியிருக்கேன் சார். சரி, இது பிறகு யார்கிட்டையும் நீங்கள் சொல்லக்கூடாது. ஓகே? குட் மார்னிங் சார். மார்னிங் மார்னிங். என்னடா இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்க? அதான் அன்யூனிஃபார்மில் வந்திருக்க. கோச்சிங் போகணுன்னு நீங்கள் தானே சார் சொன்னீங்க? ஹே, கோச்சிங்க்கும் உனக்கும் என்னடா சம்மந்தம்? சார் லிஸ்ட்டில் என் பேர் வந்திருக்குன்னு நீங்கள் தானே சார் சொன்னீங்க? இதை பார் மனோஜ், நடக்க போகிற காம்படிஷனில் நம்ம ஸ்கூல் சார்பாக 3 பேர் மட்டுமே லிஸ்ட்டில் வந்திருக்கு. அதில் கலைவாணி, செல்வி, தேவி. இல்லை தேவி மட்டும் வரல. இவங்க 2 பேர் தான் கலந்துக்கிறாங்க. நம்பிக்கை இல்லைன்னா நீயே கேளு. ஆமா மனோஜ், நாங்க 2 பேர் தான் கலந்துக்கிறோம். சார் ப்ளீஸ் சார், என் அப்பா அம்மா கனவே இதான் சார். நான் ஜெயிக்கணும் சார் எப்படியாச்சும். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். ஏய், அழுது கண்ணீர் வடிச்சா நான் உன்னை கூட்டு போயிடுவேனா? சார் ப்ளீஸ் சார். இவ்வளோ தூரம் சொல்கிறேன், போடா வீட்டுக்கு. கோவில் கும்பாபிஷேக வேலை எல்லாம் கரெக்டாக நடந்துட்டு இருக்கா? அவர்கிட்ட கேளுங்க. வர்ற பௌர்ணமிக்குள்ள முடிச்சிடலாங்க. கும்பாபிஷேகத்தை நடத்திடலாம். எந்த பௌர்ணமி? வர பௌர்ணமிங்க. வர்றது அமாவாசை. ஐயா, அப்ப அடுத்த பௌர்ணமிங்க. வணக்கம் சாமி. வணக்கம், வாங்க. புதுசா ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோம். சாமி உங்களை கேட்டு வாஸ்துப்படி தான் வீடு கட்டணும்னு இவர் சொல்றாரு. அதனாலேயே லேட் ஆயிட்டு இருக்கு சாமி. ஆமா சாமி, நாங்க கட்ட போற வீட்டுக்கு உங்ககிட்ட தான் வாஸ்து பார்த்து கட்டணும்னு ஆசைப்படுறோம். சாமி தான் சுண்ணாம்பு அடிப்பாரு. சும்மா இறையா, என்னம்மா எப்ப பாரு வாஸ்து வாஸ்துன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? கடவுள் என்ன வாஸ்துவை பார்த்து வளர்த்து படைச்சாரு? அதானே. நீங்கெல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? நல்ல காத்து வரணும், சூரிய வெளிச்சம் படணும், புரியுதா? 2வது, உன்னை கட்டிக்கிட்ட புருஷனை நீ கண்ணு கருத்துமா பாத்துக்கிட்டாலே உன் வீடு சுபிட்சமா இருக்கும், புரியுதா? நல்லது, கிளம்புங்க. சுவாமி நல்லா இருப்பா. நீங்க வாங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா இருமா. வரங்க சாமி. சரி போயிட்டு வாங்க. அமைச்சரா சாமி, நீங்க போ. மந்திரி வராரு போட்டுருங்க. மந்திரி கொடுத்தாலும் வேணாம்பா. மந்திரி உஷார். மந்திரி இப்ப நான் அமுக்கிறேன். போங்க, முதல்ல போ. வந்துட்டா. வாசனை தூக்குது. என்ன சொன்ன? உன் தலையில இருக்கிற மல்லி வாசம் மனச கிள்ளுது. இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஏற்கனவே கோச்சிங்கிற பேர்ல கேர்ள்ஸ் கிட்ட தப்பா நடந்துக்கிறேன்னு உன் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அத நான் இப்ப சொன்னாலும் உன் வேலை போயிடும். துர்கா, என்ன ஆயிடுச்சு? டீச்சர், டீச்சர் காப்பாத்து. டீச்சருக்கு என்ன ஆயிடுச்சு? என்னடி
துர்கா இந்த பூத்தொட்டு உள்ளுமணி உனக்கு முன்னாடி தெரியுமா? தெரியுது மேடம். அதான் எப்படி? எல்லாமே எனக்கு தெரியுது மேடம். எந்த ஒரு தப்பான சம்பவமும் என்னை சுத்தி நடக்கிற மாதிரி இருந்தா எனக்கு அது முன்னாடியே தெரியுது மேடம். அப்படின்னா அந்த அம்மனோட சக்தி உனக்கு இருக்குமா? ரொம்ப நன்றி துர்கா.